எங்க வேணுமா டான்ஸை காணல. தேங்க்யூ. ஓகே சரி ஓகே சார். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ இன்றைக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து மிக்கி இல்லாம வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் வந்து வந்திருக்கேன். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? பர்த்டே. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சரி, அவரை விஷ் பண்ணுவா. சரி, விஷ் பண்ணுங்க மிக்கி. ரவுண்ட் எல்லாம் போட போறேன். பர்த்டே. நீ நாள் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. சரி, ஓகே. மிக்கி இத கொடுங்க ஆண்டிக்கு. மார்க்கெட் கொடு. சரி. ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த 46 வருஷத்துல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்திருக்கா? இல்ல இல்ல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா இருக்கு. ஓகே. நீங்க இப்படி ஒரு gift வரும், சர்ப்ரைஸா வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல இல்ல. எதிர்பார்க்கல. அப்ப நாங்க வரும்போது வெளியில வந்துட்டீங்க. அதல்ல அக்கா நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே ரைட். சோ உங்களுக்கு மனசு பத்த அப்படியே தான் இருக்கா ஃபீலிங்? இல்ல எல்லாரும் கூட இருக்க சந்தோஷமா இருக்கு. சரி. ஸோ இன்றைக்கு உங்களோட பர்த்டேயை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ இல்லை உங்களை ரொம்ப பிடிக்க யாரோ ஒரு ஆள் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. லண்டன் உமானந்தினி அத்தான் தம்பி. என்ன கோல் எடுத்து நாங்க அனுப்புறோம் அப்படியே சொன்னாங்களோ? கேட்காம லிஸ்ட் வருது. அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்காங்க, அவங்க செய்யக்கூடிய. ஓகே. மகன் கட்டால ஒரு ஆள் இருக்கிறாரு. பேர் என்ன? கர்ஜித் ராஜ். ஓகே. அவர் செய்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் செய்யல. தங்கச்சி உமானந்தினி, துருவரன், சஞ்சீவன். அவங்க செய்திருப்பாங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்கள எல்லாம் நான் சொல்லல, ஒரு gift தந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நல்ல நாள் தானே, சோ ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கை தட்டுங்க எல்லாரும். இல்லையா? சரி, இப்போ நந்தினின்னு சொன்னா என்ன ஸ்பெஷல்? என்ன செய்வீங்க? என்ன கூடல உங்களை எப்படி சொல்லி என்ன சொல்ல எல்லாரும் விரும்புவாங்க. ஓ, நீங்க சிரிக்கிறதே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஓகே ரைட். சோ சிரிச்சுக்கொண்டே இருப்பாங்க. அவங்க சிரிச்சு பார்த்தாங்களே சிரிக்கிறாங்க. ஓகே ரைட். அதான் எல்லாருக்கும் பிடிக்கும். வேற என்னத்தை கொண்டு போகிறேன்? சரி, ஓகே. ஸோ சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்கு, இன்னும் கிஃப்ட் வந்துருக்கு. ஸோ இதை கொடுப்போம். சரியா? அதை வச்சிருங்க. சரியா? இதை நான் த்ரோ பண்ண போறேன். மிக்கி ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓகே. இப்போ நந்தினி ஏண்டி பிடிச்சாங்கன்னா நீங்க சிக்கலாம். இல்லாட்டி பாப்போம் யாரு பிடிக்கிறேன்னா. அவன் பிடிச்சிட்டா. ஓகே ரைட். மிக்கிக்கு இந்த உடுப்பு போட்டா கொஞ்சம் கண்ணுகள் தெரிகிறது, கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல, வாங்க இன்னொரு ட்ரை பண்ணலாம். நிறைய கிஃப்ட் இருக்கு. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு அழகா இருக்கும் காட்டுனா, நல்ல ஒரு கலர். ஓகே ரைட். சரி, அதையும் வச்சிருவோம். இப்போ நம்ம அக்காவை, நீங்க தங்கச்சி, அவங்க அக்கா. சரி, தங்கச்சியை கூப்பிடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சொல்லுங்க. ஸோ உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் வந்துருந்தோம். அதான் நம்ம அறிமுகமானது. ஸோ எங்களோட சர்வீஸ் அடுத்தது இப்போ உங்களோட அக்காவுக்கும் வந்துட்டு. ஸோ அக்காவை நினைச்சா உங்களுக்கு என்ன ஃபீல்? அக்காவை பத்தி சொல்லுங்க. எப்பயும் நம்ம சொல்லி கொண்டிருக்க மாட்டோம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல நம்ம சொல்லணும். சொல்லுங்க. அக்கா நல்லவ. ஓகே. எது பேசினாலும் பேச மாட்டான். அப்படி ஒரு இது அக்காண்ட விருப்பம். அக்கா வந்து இப்ப சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியுமே, இப்ப என்ன சொல்ற அக்காண்டா நீங்க கூட பிறந்த உறவு. சோ அப்ப இருந்து இப்ப வரையும் அக்கா வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள், இப்ப என்ன சொல்ற எல்லாரையும் விட அக்கா என்று சொன்னா ஒரு விஷயம் ஏதாவது இருக்கும். அது சமையலா இருக்கலாம், இல்ல அவ கதைக்கிற பேசுற, இல்ல விட்டு கொடுக்குற, ஏதோ உண்டு. உங்களுக்கு என்ன அப்படி? அக்காவுக்கு என்ன பேசினாலும் பேச மாட்டான். எதிர்த்து வேற கதை கதைக்க மாட்டான். நாங்க எவ்வளவு பேசினாலும் இந்த கதை விட்டு அந்த கதை விட்டு போயிடுவான். அது அவளோட சுபாவம் அப்படித்தான். அதுக்கு நல்ல ஒரு இது அது அந்த விஷயத்துல. அதுதானே, மற்றும்படி ஒரு பிரச்சனை இல்லை. அவன் எல்லாத்துலயும் நல்லதுதான். சரி, ஓகே. அக்கா கட்டி பிடிச்சி விக்கி போஸ் இங்க பாருங்க. சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? கிறிஸ்டிகா. ஓகே, நீங்க சொல்லுங்க. அம்மாவுக்கு இன்னைக்கு 46வது பர்த்டே.
ஸோ என்ன சொன்னாலும் இப்போ அம்மாட பர்த்டே என்ன நமக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். கொண்டாடியாச்சு 12 மணிக்கு. 12 மணிக்கு கொண்டாடி. சரி, என்ன அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்க? கேக்கு டாப் வாங்கி அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி தந்துட்டா உள்ள. அண்ணா அனுப்பியாச்சு. அப்ப சரியான பர்த்டே இந்த வரா கடைசி வரையும் கொண்டாடுறோம் நாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப அண்ணாவும் இல்ல, அப்ப நீங்க தான் எல்லாரும் சார்பா பேச போறீங்க. அம்மாவை நினைச்சா உங்களுக்கு என்ன தோணும்? அம்மாவில என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்? அம்மாவுக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க. இது என்னடா அது? எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஓகே, அப்புறம் ரொம்ப நல்லா. ஓகே, உங்களை எப்படி பார்த்துப்பாங்க? ஒரு வீடியோ உங்களுக்கு எப்ப நான் பார்த்துக்கொள்ள ஒரு சந்தோஷத்தை தரு. எத்தனை வயசு நீங்க கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று நீங்க அம்மாவானதுக்கு அப்புறம் அம்மா இதை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதை 4 வார்த்தை பதிவு செய்யுங்களேன் இந்த இடத்துல. செஞ்சு தருவாங்க. அடிக்கிறதா அம்மா? அடிச்சதே இல்ல. சரி, அம்மா சமைப்பாங்களா நல்லா? சரி, என்ன விருப்பம் பிள்ளை? பிரியாணி செய்வா விருப்பம். ஓகே, நீங்க சமைக்க தெரியுமா? அதான் விலகுது, அம்மாவே எல்லாத்தையும் செய்துருவா. ஓகே, ஏதாவது வருத்தம் காய்ச்சல் அப்படி நல்லா பார்த்துப்பாங்களா? சரி, சாமான்லாம் வாங்கி தருவாங்களா? எனக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்ல மாட்டாவா? ஒண்ணும் அப்படி சொன்னது இல்லை. ஓகே, ரைட். சரி, எடுத்துட்டு போய் வாங்கிடுவேண்ணா. இதெல்லாம் ஆட்ட கேக்குறேன். எடுத்துருவா. ஓகே, சரி, அம்மா காட்டி பிடிங்க. சரி, சரி, இப்ப சொல்லுங்க அம்மா. நாங்க உங்களோட மொத்தமா அதை பத்திக்கு ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டோம். உங்களை மிஸ் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு நாங்க மிஸ் பண்ண போறது இல்ல, சரியா? உங்களோட மூத்த மலாவ மூத்தமன் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஏந்தின பிள்ளைன்னு மகனும் இருக்கு. பொம்பளை பிள்ளையாவ தான் நீ மூத்தாளன்னு. சரி, அப்ப நீங்க பேசலாம். உங்களோட மாலை பத்தி சொல்லுங்க, 4 வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் அதான் சொல்லி கொண்டிருக்காங்க. ஓகே, வார்த்தைகள் தான் கடும் பொல்லாத. அதுல அவ பாசன. ஓகே, அப்புறம் உங்களை வேலையே தர மாட்டாங்கன்னு. ஓகே, சரி, ஓகே. சரி, அப்பா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட மூத்த மகள் என்ன மகளோட பர்த்டே. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, எல்லாம் செஞ்சு. ஓகே, கோவிக்க மாட்டா. நீங்க உண்மையில கொடுத்து வச்சால் 3 பொம்பளை பிள்ளைகளை பெற்று ஏன்னா 2 பிள்ளைகள் இங்க உண்மையில சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபேமிலியை பாக்குறதுக்கு நீங்க ஜோடியா அவங்களோட மகளோட பர்த்டே செலிப்ரேட் பண்றது எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. எனக்கு யார் தந்தேன்னு சொல்லல. நீங்க ஒழுங்கா ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, ஆனா நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. வேற யாரா இருக்காங்களா தரக்கூடியாக்கள், சர்ப்ரைஸ் செய்யக்கூடியாக்கள்? மிக்கி யோசிக்க சொல்றேன். வேற யாராச்சும் இருக்காங்களா? சஞ்சீவன் சொன்னா உங்களோட தங்கச்சிட மகன். ஓகே, எனக்கு பேர் எல்லாம் பாடம் வந்தது. அப்ப சஞ்சீவன் சொன்னீங்க, உங்களோட தங்கச்சி சொன்னீங்க, தங்கச்சிட ஹஸ்பண்ட் சொன்னீங்க. வேற யாராச்சும்? மகன் இருக்கிற அவர் இங்க வந்துட்டேனே. ஓகே, ரைட். அப்ப அது வேற வாய்ப்பு இல்லைன்னு கேஸ் பண்றீங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இதை நான் உங்கள்கிட்ட தாரேன். சரி, இது என்னன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க பாப்போம். என்னவா இருக்கும்? குலுக்கி பார்க்கலாம், மணந்து பார்க்கலாம், தடவி பார்க்கலாம். போமாவும் இருக்கும். பர்ஃப்யூமா மிக்கி? அவர் கெஸ் பண்றாரு, யாருக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. தெரியாதா? கெஸ் பண்ணே இல்லையா? சரி, அந்த போவை பிடிச்சி மேல இல்லைங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. கை தட்டணும், கை தட்டினா காசு வரும். ஓகே, எழுங்க வரும். மணி ஓப்பன் இழுக்க வரும். ஆனா கை தட்டணுது, காசு வராம போயிடுமோ? 6 ஃபர்ஸ்ட்டுக்கு தட்டுறேன்னு பாருங்களேன். புள்ள தான் தட்டுறாரு, எனக்கு தான் காசு. எடுங்க நிறைய காசு வரமா இருக்கு. இழுங்க வேகமா வரும் இன்னும் வரும்.
நந்தினிகா ஷொக்காரா என்னடா அது இப்ப சொல்ல போறீங்க யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மா இல்லைங்க இல்லைங்க வரும் மிக்கி இழுக்காரு சோ முடிஞ்சுதானே ஓகே எவ்வளவு வந்திருக்கு ஒரு தோராயமா சொல்லுங்க பாபு எவ்வளவு வந்திருக்கு சரி உங்களோட வயசுக்கு மீறினதோ எஸ் 50,000 உண்டு சரியா உங்களுக்காக யாரோ அனுப்பியிருக்காங்க தங்கச்சி அனுப்பியிருப்பா வர வழி இல்ல சரியோ ஒருவேளை உங்களோட தங்கச்சி உமானந்தனியா தான் இருக்குமென்று சொல்லி வைப்போம் சரியா அவங்களா இருந்தா உமானந்தனியை பற்றி சொல்லுங்க கேப்போம் உமானந்தினி நல்லா இங்கிருந்து போன கொடியனோட போன வாங்க 2 பொம்பளை பிள்ளை வந்துருக்கீங்க நல்லா இருக்கிறாவும் ஓகே 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 உங்களோட தங்கச்சி என்ன இப்ப கனகாலம் அவங்க போயாங்க இப்ப 9 வருஷம் சோ இடையில வரவே இல்லை அப்ப நீங்க இந்தியாவுக்கு வந்து நாங்க நான் போய் ஆனா இப்ப மிஸ் பண்றீங்கன்னா அவங்கள வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமான்னு சொல்லி ஓகே நெக்ஸ்ட் பர்த்டேக்கு பாப்போம் அவங்கள்ட்ட கேட்போம் வர கிடைச்சா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா ஏன்னா ஓகே ரைட் சரி உங்களோட அத்தானை பத்தி ஏதாவது அதான் பரவாயில்ல பிரச்சனை அவரும் ஓகே ஓகே என்ன கேட்டாலும் எங்களுக்கு அனுப்பி கொண்டு அது ஒரு பிரச்சனை இவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு எங்களுக்கு வந்த வேண்டுகோள் என்னன்னு சொன்னா உங்களோட தங்கச்சிக்கு செய்த மாதிரியே எந்த வித மாற்றமும் இல்லாம அப்படியே செய்தாங்க பாருங்க எல்லாமே எதுவுமே கதைக்கிற கதை கூட அப்படியே தான் கதைக்கிறேன் என்ன சேஞ்சஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு நானே சொல்லிடுறேனே நீங்க சொன்ன அதே உமானந்தினி தான் இந்த சர்ப்ரைஸையும் அவங்களுக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி அக்காவுக்கும் செய்யணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு செய்விச்சாங்க ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க ஆமா கண்டிப்பா இன்னும் கிஃப்ட் இருக்கு ஸோ இதரையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னடா சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வரணும் இதை ஓப்பன் பண்றேன்டா ஓகே சரி அதை ஓப்பன் பண்ணுங்க நாங்கள் லாஸ்ட்ல செய்வோம் கொதிக்கட்டும் நீங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் ரைட் மிக்கி இதை கொடுங்க ஓகே சரி ஓப்பன் பண்ணுங்களா என்னன்னு பார்ப்போம் ஸோ அதே ட்ரெஸ்ஸில் வர வந்திருக்கு உடனடியாக எடுத்து உடனடியாக அனுப்பியாச்சு ஓகே ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொல்லி உமானந்தினி அவங்க தான் அனுப்பியிருக்காங்க ஸோ அழகாக இருக்குது இந்த ஃப்ரேமும் சூப்பராக இருக்குது அதுவும் அழகாக இருக்குது சரி அப்போ ரைட் ரைட் இந்த ஃபோட்டோ தான் மக்களை போட்டுட்டாமன்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் சேர்ந்து பாட்டு படி உள்ளுக்குள்ள வாங்கலாம் அணைஞ்ச மைன் இல்லைங்க ரைட் 1 2 படிங்களா ஹாப்பி பர்த்டே சாங் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ஹாப்பி பர்த்டே டு யூ ஓகே வட்டுங்க ரைட் தீத்துங்க ஸ்மைல் பண்ணி தீத்துங்க சாப்பிடுங்க நீங்க வீடியோ போடு ரைட் ஓகே இப்போ தீத்துங்க வீடியோ ரைட் சரி ஓகே மிக்கி பாஸ் நீங்க இங்க பாருங்க ஓகே ரைட் சரி சரி ஓகே மிதுனு கொஞ்சம் வைங்க வாங்கில வைங்க சின்ன இல்ல தம்பிக்கு குட்டிக்கு வைங்க ஆமா நந்தினி என்னன்னு சொல்ற அம்மா அம்மா வாங்கி வைங்க நந்தினி அம்மா வைங்க தம்பிக்கு வைங்க ஆக்காட்டாவில்லே அதான் சரி 46வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற நந்தினி அக்கா எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பி தானே ஓகே சோ இந்த பர்த்டே சிறப்பா செய்யணும்னு சொல்லி கேட்டு உங்களோட தங்கச்சி தான் யூகேல இருந்து உமானந்தினி இந்த சர்ப்ரைஸ் அழகா செய்விச்சாங்க ஜுவல் சர்ப்ரைஸை யூஸ் பண்ணி ஸோ இதே போல நீங்க எப்பவுமே சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட தங்கச்சி சார்பாகவும் மற்ற தங்கச்சி சார்பாகவும் அம்மா அப்பா இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களோட ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம்
ஓகே பாய் பாய் ஓகே ரைட்